இன்றைக்கி இப்போ பல டேரக்டருடைய டைரக்ஷன் நடிச்சிட்டிங்க. இவ்வளோ டேரக்டருடைய டைரக்ஷன் நடித்ததுக்கு பின்னால் பாலா டைரக்ஷன் நடித்ததை பற்றி யோசிச்சு பார்க்கும்போது என்ன தோணுது? சார் அவர் தான் சார் யூனிவர்சிட்டி. இந்த அளவுக்கு சுரேஷா ஒரு நல்ல நடிகன்னு பேர் எடுக்கிறதுக்கு காரணமே பாலா சார். சுரேஷ் கொடுத்தா என்ன ரோல் வேணால் நடிப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது வந்து பாலா சார். நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை க்ரியேட் பண்ணுவார்ல, அவரை என்ன வேணாலும் யார் வேணாலும் சொல்லிட்டோம் சார். ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங்னா அவர் தான். அவர் மட்டும் சார் இன்றைக்கி ஒரு பேய் படம் எடுக்கட்டும், 2-3 கதை வச்சுருக்காரு. அப்படியா? அவர் மட்டும் எடுத்தாருன்னா வேற லெவலில் இருக்கும். சரி, நான் ஒரு நடிகனா பாலா சாருக்கு என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். நான் மட்டும் இல்லை சார், சூர்யா சாராக இருக்கட்டும், விக்ரம் சாராக இருக்கட்டும், அவர் ஒரு பேட்டர்ன் ஆஃப் டெலிவரி நம்மளுக்கு கொடுப்பார். உள்ள அந்த ஆத்மா ஏற்றி விடுற மாதிரி அவர் ஒரு ஆத்மாவை ஏற்றி விட்டுருவார். எங்கே சார் எந்த படத்தை நடிக்கும் போது அவர் ஞாபகம் வந்துடும். விசித்திரன்லாம் நடித்து முடிச்சுட்டு கிட்டத்தட்ட சார் விசித்திரனுக்கு 75 அவார்டு இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கினேன் நான். விசித்திரன் நடித்து முடிச்சுட்டு அந்த படம்லாம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு இங்கே வாடான்னு சொல்லி அவர் தான் எனக்கு 5 நாள் டப்பிங் பண்ணோம் அந்த படத்துக்கு. 5 நாள் டப்பிங். காலைல 7 மணிக்கு வந்துடுவார் சார். அவரா? ஆமாம். 7 மணிக்கு வந்துட்டு ஈவினிங் வரைக்கும் பாலாண்ணா உட்காருவார் டப்பிங்கில். என் கூடயே உட்காந்து அவ்வளோ டைலாக்ஸ் இல்லை சார் அந்த படம் ஃபுல்லாகவே. அந்த டீட்டெயிலிங் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவரே கூட உட்காந்து 3 நாள் டப்பிங்கை திருப்பி ரிவைஸ் எடுத்தார். திருப்பி அது இல்லைடா வேறு மாதிரி இருக்கலாம், நம்ம திருப்பி எடுப்போம்டா அப்படின்னு. அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக அந்த படம். அப்போ தான் அவர் நம்ம மேலே அந்த காட்டுற அந்த அஃபெக்ஷன் இருக்குல்ல, இதுதான் சூர்யாட்டையும் காட்டுவார், இதுதான் விக்ரம் அவர்கிட்டையும் காட்டுவார். அவர் நினச்சிப்பார், இது என்னோட பொருள், இது என்னோட தம்பி அப்படின்னு சொல்லி அந்த உரிமை வர்றதுனால சில விஷயங்கள் நடக்கும்.